குட்டி பையன் அப்படியே ஃப்ரண்ட்ல ப்ராக்டிஸ் அனுபவம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷங்களாக என்னுடைய அனுபவம் இருக்குது. நான் இது வந்து 10 வருஷம் கற்றுக்கும் போது சிலம்ப செல்வம் மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுக்கு முழு காரணமே வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை பார்த்ததுக்கு அப்போ தான் அந்த சிலம்பாட்டம் மேலே எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இதை கற்றுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதை கற்றுட்டு நல்ல பேர் எடுத்து நான் வந்து 82ல் மாஸ்டர் ஆனேன். 82ல் மாஸ்டர் ஆகும்போதே நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாஸ்டர் ஆனேன். மாஸ்டர் ரொம்ப ஆகும்போது எனக்கு வந்து அப்போல்லாம் கற்றுக்கும் போது இது பாத்தியா பண்ணணுன்னா ஒரு ரூபா தான் செலவாகும். அந்த ஒரு ரூபா கூட என்னால் கட்ட முடியாது. அப்போயே ஒரு முடிவு பண்ணேன், எப்போ நம்ம வந்து கற்று நல்ல லெவலில் வந்தோடனே நம்ம 4 பசங்களுக்கு வந்து இலவசமாக தான் ட்ரைனிங் கொடுக்கணும் முடிவு பண்ணேன். அப்போ கட்ட 82 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஜெயராம் அவருடைய முன்னணியில் வந்து மாஸ்டர் பட்டம் வாங்கினார் வேற காலேஜில். 82 24 ஏப்ரல் மாதம் அது அப்போவே வந்து வாங்கிட்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணேன். வாங்கிட்டு 24 கட்டிட்டு 25ஆம் தேதி அருள் ஸ்கூலில் கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது 90 பேர் தான். அப்போ இலவசமாக தான். அப்போ கூட சரி எந்த பசங்க அதை என் வீட்டில் எனக்கு சாப்பாடுக்கே காசு தான், வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்காது. ஆனால் இதில் விடாமுயற்சியாக எல்லாருமே ட்ரைனிங் கொடுக்குறது அன்னியத்துலேருந்து இந்த வரைக்கும் லட்சக்கணக்கில் மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். அதேமாதிரி கோச்சர்களை என்கிட்ட கற்றுக்கணும் யாருமே வந்து நான் வந்து இலவசமாக கற்றுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல கற்றுக்குறேன். ஆனால் என்கிட்ட கற்றுக்கணும் போனவங்க எல்லாமே எப்படி வேணாலும் கற்றுக்கிறேன். 4 பேர் கற்றுக்குறாங்க, அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதே எம்பிடி கிரவுண்ட்லேயே வந்து பல்லாயிரம் கணக்கில் என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் கற்றுக்க போய் நல்ல மாணவர்கள் தயாராகிறாங்க. எனக்கும் வந்து இது மேலே ஃபுல் மோகமாக வந்து வச்சு அதனால் வந்து இங்கே வந்து நிறைய பசங்களை உருவாக்கின்னு எல்லாருமே சரி எது எப்படியோ என்னை பார்க்காத இருக்க மாட்டாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லீவும் எப்பவுமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, மீதி நாள் லீவே கிடையாது. இப்போ வரப்போகிற போச்சு பொங்கலுக்கு ஒரு 3 நாள் லீவ் விட்டோம். 3 நாள் லீவ் விட்டதுங்க அதுங்களை பார்க்காத இருந்தாலும் இருக்குன்னா என்ன பார்க்காத அந்த அளவுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் நிறைய பேர் வந்து சிலம்பம் பயிற்சின்றது எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். சிலம்பம் கற்றுக்குது நம்ம உடலுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம். சிலம்பத்தில் நான் எல்லாமே பண்ணுவேன். கராத்தே, பாக்ஸிங், சிலம்பாட்டம் கட்டிட்டு வந்துட்டு எல்லாமே சகலங்கள்லாம் வந்தேன். ஆனால் சிலம்பத்தில் இருக்கிற லெவல் மற்ற எதுலேயும் பார்க்க முடியாது. சிலம்பத்தில் இருக்கிற ஒரு ஒர்க் அவுட் வந்து எந்த ஒரு 60 வயசு ஆகிட்டா கூட சரி அந்த சமயத்தில் வந்து முட்டி வலி, கால் வலி இந்த மாதிரி வழி தான் வரும். கிரவுண்டில் வந்து ஒரு 40 நிமிஷம் நடக்க முடியாது. ஆனால் சிலம்பத்தை எடுத்து வந்து ட்ரெயின்லேருந்து பைலேருந்து ஸ்கார்ட்லேருந்து கண்டன்ஸ் அதுலேருந்து ஃபிங்கர் பேசுறது வரல் வரைக்கும் எல்லாமே அதில் அடங்கிடுது. ஆனால் அந்த எண்ணங்கள் போகாது. எதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே எண்ணங்கள் போகாது. எண்ணங்கள் மட்டும் போயிட்டு சிலம்பத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷம் சுற்றிட்டு வந்தாங்கன்னா 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு சமாளம். அதனால் வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் எந்த வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, என்கிட்டே வந்து 53 வயசு லேடிஸு, 57 வயசு ஜென்ஸு கற்றுக்கின்னு 82ல் இதே கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வச்சாங்க 10 வயசு. அதுபோல் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க பசங்களை எழுப்பி கரெக்டாக சூரியன் உதயம் இருந்தாலும் எழுப்பி கிளாஸுக்கு அனுப்பணும். நீங்களும் அவங்க கூட வந்து என் கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குற நேரம் என் பக்கத்துலேயே மேடம் இருக்கிறாங்க டைமாக மேடம். அவங்க வந்து அவங்க பையனை இட்டு என்கிட்ட விட்டாங்க கேட்டுவாங்க. அவங்கள விட்டுட்டு 1 மணி நேரம் உட்காந்துட்டு இட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து என்னை கேட்டாங்க. மாதம் நான் கற்றுக்கிட்ட மாதம் கற்றுக்கிட்ட வந்து அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எனக்கு ஒத்துழைப்போம். அவங்களும் வந்து ஓரளவுக்கு சீனியராக இருக்காங்க. கிளாஸில் நிறைய பசங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க தான் அவங்க கூட இருக்காங்க. கீர்த்திகா இருக்காங்க, ஆசா இது, சுஜி இருக்குது, மோல்வியாரு, இவங்கெல்லாம் இவங்களுடைய செட்டு எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் மீதி பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாரு, நான் பேச கூட எதுக்கு கேட்டுருப்பாங்க. மாதத்துக்கு சப்போர்ட்டாக வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற எண்ணம் கூட இருக்காது. சரி.